ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைகள் வைத்து உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுசையும் தந்து நம்முடைய தேவை என்னென்று அறிந்து நமக்கு துன்பம் வருகிற நேரத்திலே நாம் அச்சப்பட்ட நேரங்களிலே அவருடைய கூடாரத்துக்குள் நம்மை மறைத்து இந்த நாளிலே மறுபடியும் அவரை ஆராதிக்கும்படி அவருடைய கூடாரத்திலே நம்மை கொண்டு வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே. நன்றி, நன்றி ஆண்டவருக்கு, நன்றி, நன்றி பாவுக்கு நன்றி. ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதம் 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்தங்களை அவர் தரவில்லை. அவர் செய்கிற நன்மைகளை இந்த மாதம் முழுவதும் நாம் நினைத்து அவருடைய மகிமை நினைத்து நாம் எம்மாத்திரம் என்பதை கடவுளுக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளக்கூடியதே கடவுள் நமக்கு இந்த 12ஆம் மாதம் நமக்கு வார்த்தையாக தந்திருக்கிறார். இந்த நாள் சாட்சியின்படியே கடவுள் நம்மோடு இருக்க இதெல்லா நன்மைகளை செய்ய நாம் எம்மாத்திரம் என்ற தலைப்பாகவும் இருக்கிறது. இந்த மாதம் 1ஆம் தேதி ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்த வார்த்தை, இந்த 12 மாதமும் கடவுள் நமக்கு செய்து வந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நன்மைகளை நினைத்து நாம் எம்மாத்திரம் என்று நினைத்து அவரை பாடவே கடவுள் நமக்கு 1ஆம் தேதி வசனத்தின் மூலமாக நம்மை உணர்த்தி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யும் போது அது ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம், இல்லை அது நாம் ஒரு பெரிய உதவியாக மனிதர்களுக்குள் ஒரு உதவியாக இருக்கலாம். நாம் அந்த உதவி கரங்களை நீட்டும் போது, இல்லை அந்த நன்மைகளை நாம் செய்யும் போது, அந்த மனிதர்கள் நம்மை வாரி அணைத்து நமக்கு நன்றி செல்லும் போது நாம் என்ன நல்லவர்கள் என்ன நினைப்பார்கள்? நாங்கள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நாம் எம்மாத்திரம் என்ற வார்த்தைகள் எல்லாருக்கும் அறியப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாங்கள் என்ன அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் அறியப்படக்கூடிய இது ஒரு பழக்க வழக்கமான வார்த்தையாக நம்முடைய வார்த்தைகளிலே அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மூலமாக கடவுள் என்ன செய்கிறார், அதன் மூலமாக யார் எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை வேதத்தின் அடிப்படை மூலமாக நாம் இதை இன்று ஆண்டவராகிய கடவுள் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் என்ன, யார் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார், அதனால் அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் கிடைத்தது என்ற தலைப்பில் நாம் கடந்து வருவோம். இந்த வேதத்தின் அடிப்படையில் 3 மனிதர்கள், முக்கியமான நபர்கள், 3 பேர்கள் இந்த நாம் எம்மாத்திரம் என்று கடவுளை பார்த்து சொன்னார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 3 மனிதர்களை கடவுள் அந்த வார்த்தைக்கு பின்னால் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஏன் கடவுள் நமக்கு இந்த 12ஆம் மாதத்தில் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தார்? நாம பலரும் பல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் வரும்போது நான் ஒன்று இல்லாதவர்களாக வந்தோம், ஒரு ஏழையாக வந்தோம், ஒரு நேரத்துக்கு சாப்பாடுக்குரிய வழி இல்லாமல் நான் கடந்து வந்தவர்களாகவும் இருக்கிறோம். பல துன்பத்தோடும் பல பிசாசின் கட்டுகளோடும் பலவிதமான பாவ சுமைகளோடும் பலவிதமான இருள் பள்ளத்தாக்குகளோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் பழிச்சல் அவமானங்களோடும் நாம் இந்த ஆலயத்தில் கடந்து வந்தவர்களாக இருக்கிறோம். எல்லா மாதமும் கடவுளுடைய வாக்குத்தத்தங்களின்படியே நாம் விண்ணப்பங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்ம 12 மாதமும் கடவுள் நமக்கு நடத்தி வந்த இந்த பாதைகளை நினைத்து, ஆண்டவரே நீர் எம்மட்டும் என்னை நடத்தி வர நான் எம்மாத்திரம் என்று நாம் எத்தனை பேர் சொல்லுகிறோம்? சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள், சொல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் சொல்லும்படியாகவே ஆண்டவராகிய கடவுள் இந்த வார்த்தை ஆண்டவர் நான் எம்மாத்திரம் என்ற வார்த்தை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 3 பேர் யார்? ஒன்று மோயிசன், ஒன்று தாவீது,
ஒன்று சவுலுடைய மகனுடைய மகனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 பேர் வேதத்தின் அடிப்படையில் கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னால் நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அல்ல, ஆண்டவர் பேசிய நேரத்தில் அப்படி அல்ல, முடியாது, அப்படி அல்ல, என்னால் முடியாது என்ற ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கதாகவும் ஆண்டவருக்கு முன்னால் எதிர்த்து பேசினதாகவும் அல்ல வேதத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இறைவாக்கினர்கள், அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தினவர்கள் கடவுளுடைய பார்வையிலே அவருடைய வார்த்தைக்கு முன்னாலே தாழ்மை உடையவர்களாயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோய்சன் ஆண்டவருடைய வார்த்தை எப்போது கடந்து வந்தது? அப்போ எந்த நேரம் அவர் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். மோய்சன் ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனிதராகவே இருக்கிறார். ஒரு எளிமை உடைய மனம் உடையவராக அவர் இருக்கிறார். எந்த ஞானமும் திறமையும் ஆற்றலும் கழிவும் ஐஸ்வர்யமும் எதுவும் இல்லாத ஒரு மனிதராக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் மோய்சனை காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் மோய்சனோடு பேசத் தொடங்குகிறார். முட்கள் செடி தீயாக நெருப்பாக அவர் இறங்கி நின்று மோய்சனோடு ஆண்டவர் குரலாக பேசத் தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இதோ என் இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். இந்த பார்வோனோடு நீ கடந்து சென்று என் இஸ்ராயேல் மக்கள் குடும்பத்தை நீ மீட்டு வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவர் அச்சப்படுகிறார். ஆண்டவரை இது என்னால் முடியாது என்று சொல்லவில்லை, இல்லை இல்லை, இது என்னால் ஆகாது என்று சொல்லவில்லை, நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஏன் அவர் இதை சிந்தி சொன்னார்? ஆண்டவரை பார்த்து தன்னை தாழ்த்தி கொண்டு அவர் பேசினார். ஏன் ஆண்டவரை நோக்கி அவர் பேசுகிறார்? நான் எம்மாத்திரம், முடியாது, அப்படியல்ல, நீர் எனக்கு இப்படி செய்தாதான் எனக்கு இது முடியும், அப்படியெல்லாம் பேசினார். தன்னை தாழ்த்தி கொண்டு அவர் பேசினார். நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நான் எம்மாத்திரம் என்று சொன்ன இந்த வார்த்தையிலே அநேக கருத்துக்கள் இருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் குடும்பம் இது 6 கோடிக்கு மேலான குடும்பங்கள். ஹல்லேலூயா. 6 கோடிக்கு மேலான குடும்பங்கள், மக்கள் அல்ல, குடும்பங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள், குடும்ப எண்ணங்கள். இந்த குடும்பத்தை நடத்தி வர பார்வோன் அரசர் பெரியவர் அரசராக இருக்கிறார். அவருக்கு முன்னால் நான் போய் நிற்க நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6 கோடிக்கு மேலான இந்த குடும்பம் இஸ்ராயேல் மக்கள் யார்? கோளர்கள் அல்ல. ஹல்லேலூயா. என்னை விட பலனுடையவர்கள், யுத்தத்தில் வெற்றி பெறுகிறவர்கள், பேச்சு திறமை உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், தேவ பயம் உடையவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனிதர்களுக்கு முன்னால் நான் யார்? நான் கோழையாய் இருக்கிறேன், நான் திக்கமாய் விடுவனாய் இருக்கிறேன், இதோ யுத்தத்தில் வெற்றி பெறாதவனாய் இருக்கிறேன், எந்த குதிரையும் இல்லை, ஆயுதமும் இல்லை, எந்த படக்கலங்களும் இல்லை, எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய நிலை அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் திடீரென்று உயர்த்தப்படுகிறோம். ஒரு எளிமையாக இருக்கிறோம், இல்லை ஒரு சின்ன வேலை நாம் செய்கிறோம், இல்லை நாம் சிறந்தாத தொழுதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் வேலை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், உனக்கு அநேக சம்பத்துக்களை தருகிறார், உழைப்பின் பலனை தருகிறார், அதிகார உலகத்தில் பேர்ப்புகள் ஐஸ்வர்யத்தை தருகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? நாங்கள் படித்து முடித்து இது எங்களால் ஆன திறமை, எங்களுடைய கல்விழிப்பாலான திறமை, எங்களுடைய உழைப்பினால் கடந்து வந்த திறமை,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நினைக்கக்கூடிய மனிதர் மத்தியிலே தன்னுடைய மோய்சன் என்ன நினைக்கிறா, தன்னுடைய நிலையை நினைக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை இந்த பார்வோன் அரசனுக்கு முன்னால் அனுப்ப நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. என்னன்னா நான் ஒரு ஆடை மேய்க்கிறவே, ஆடை மேய்க்கிற ஞானம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. பட்ட பதவிகளும் இல்லையே, அதிகாரமும் இல்லையே, ஜனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த அடையாளமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால் வெளிப்படுகிறது மோய்சனுடைய தாழ்மையான இதயம். மோய்சன் யார் என்பதை கடவுளுக்கு முன்னால் அவர் வெளிப்படுத்துகிறார். நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஏனால் மீட்டுக் கொள்ளக்கூடிய மக்கள் ஞானிகள். ஹல்லேலூயா. அவர்கள் பலனுள்ளவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஐஸ்வர்யமுடையவர்கள். ஹல்லேலூயா. இந்த மக்களை தல கோடி மக்களை நாம் மீட்டு வர அதற்கு மேல பார்வோன் அரசனுக்கு முன்னால், பெரிய அரசனுக்கு முன்னால் நான் இருக்கை மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை காண்கிறார். இதோ தன்னுடைய நிலையை புரிந்து தன்னை நினைத்து ஒரு ஆடு மட்டும்தான் மேய்க்கக்கூடிய ஒரு மனிதன், எதுவும் இல்லாத மனிதன், எந்த ஐஸ்வர்யம் இல்லாத மனிதன் என்பதை கடவுளுக்கு முன்னால் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் என்று சொன்ன பின்பே ஆண்டவர் பேசத் தொடங்கினார். ஹல்லேலூயா. மோய்சனை ஆண்டவர் சந்திக்க தொடங்கினார். மோய்சனை ஆண்டவர் பலப்படுத்த தொடங்கினார். அவருடைய வல்லமை ஊற்றத் தொடங்கினார். அதிகாரத்தின் கோலை வெளிப்படுத்தினார். அடையாளத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். மோய்சனுக்குள் அவர் குடிக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னாலே ஆண்டவர் மோய்சனோடு பின்தொடர தொடங்குகிறார். மோய்சனுக்கு ஒரு நண்பராய் மாறுகிறார். மோய்சனுக்கு கடவுளாகவும் வெளிப்படுகிறார். அவருடைய எல்லா அதிகாரத்தையும் வானத்தை திறந்து மோய்சனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மோய்சனோடு ஆண்டவர் பேசுகிறார். மோய்சனோடு ஆண்டவர் இருந்தார். அதிகார வல்லமை கோல ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இதோ மோய்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து 6 கோடிக்கு மேலான குடும்ப ஜனங்களே ஏகத்திலிருந்து பார்வோனோடு போராடி வெற்றி கொண்டார். ஹல்லேலூயா. சும்மா ஒரு வார்த்தையில் அல்ல வெற்றி. பல பத்திரத்திலும், பல பாடுகளிலும், பல வேதனையிலும், பல துயரத்திலும் அவர் வெற்றி கொண்டார். ஹல்லேலூயா. இதோ செங்கடல்களிலும் ஆண்டவர் மோய்சனை வெற்றி கொள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ 6 கோடிக்கு மேலான இதோ இந்த குடும்பத்தின் மக்களுக்கு முன்னால் மோய்சனை ஆண்டவர் தலைவனாக்கினார். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் என்ற ஆண்டவருக்கு முன்னால் பேசவே, தன்னை தாட்டிக் கொள்ளவே, கடந்து வந்த பாதையையும் வாழ்கிற நிலையையும் நினைத்து ஆண்டவருக்கு முன்னால் பேசவே ஆண்டவர் தலைவனாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவருடைய வல்லமை, அதிகாரம், அற்புத அடையாளம், ஆண்டவருடைய தரிசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் மோய்சனை தலைவனாக்கியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் குடிக்கொண்டார். ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் குடிக்கொள்கிறார். இஸ்ராயேல் மக்கள் எத்தனை கோடி மக்களே, பலனுள்ளவர்களே, யுத்தத்தில் வெற்றி பெறுகிறவர்களே, அதிகார உடையவர்களே,
அறிவாளிகளே, ஞானிகளே, அழகுள்ளவர்களே, வழி நடத்த காப்பாற்ற மீட்டுக் கொண்டு வர ஆண்டவர் ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனுக்கு குடிக்கொண்டு அவர் மீட்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் என்ற வார்த்தைக்கு பின்னால் மோசேயை ஆண்டவர் தலைவனாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இரண்டாவதாக தாவீது ஆடை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். தாவீதை ஆண்டவர் தேடி சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடி சென்று அபிஷேகிக்கிறார். எல்லா யுத்தத்திலும் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் தாவீதோடு இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், அரச பதவியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் இதோ தாவீதை அரசனாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி அவர் அரச பதவியில் இருக்கவே, அவர் அரச கொட்டாரத்தில் இருக்கவே அவர் எப்போது நினைக்கிறார், நான் ஆடை மேய்த்துக் கொண்டிருந்த எனக்கு இதெல்லா புகழும், இதெல்லா மகிமையும், இதெல்லா அதிகாரமும், எல்லா மக்களை வழிநடத்தக்கூடிய பலனும், ஞானமும், திறமையும், உயர்வும், அரச பதவியும், இந்த கொட்டாரமும் எல்லாவும் என் ஆண்டவரால் ஆனது. ஹல்லேலூயா. கடவுளும் அது என்னால் ஆனது என்று நினைக்கவில்லையே. எல்லாமே ஆண்டவர் கொடுத்தார், எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்தார், எல்லாவற்றில் ஆண்டவர் கூடவே இருக்கிறார். யுத்தத்தில் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். எல்லா அற்புதங்களிலும், எல்லா ஜெயங்களிலும், எல்லா ஆசீர்வாதங்களிலும், உண்டு குடிக்கிற நேரத்திலும், அவர் மாளிகையில் இருக்கிற நேரங்களிலும், அரச சிங்காசனத்தில் இருக்கிற நேரத்திலும் ஆண்டவரை நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நினைக்கிற நேரத்தில் என்ன நினைக்கிறார்? நான் எதுவும் இல்லாதவன், நான் எதுவும் இல்லாதவன், எல்லாரால் புறக்கணிக்கப்பட்ட, எந்த ஞானமும் இல்லாத ஒரு ஆடை மட்டும் மேய்த்துக் கொண்டிருந்த அந்த ஞானம், அந்த நிலை உடைய என்னை கடவுள் ஏன் இம்மட்டும் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பையும் அவருடைய மகிமையையும் அவர் வர்ணித்து வர்ணித்து பாடவும் செபிக்கவும் ஆண்டவரோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் நினைக்கிற நேரத்தில் நினைக்கிறார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, யுத்தத்தில் வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் பெரிய அரச மாளிகையில் இருக்கிறேன், என்னை ஆண்டவர் கேதுரு மரத்தில் இருந்து வைக்கிறார், எனக்கு இந்த கேதுரு மரத்தை கொடுத்த என் ஆண்டவருக்கு என்ன உலகத்தில் இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஆலயம் இல்லையே, அவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், அவருக்கு ஆலயம் தேவை, ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆலயம் தேவை என்பதை நினைத்து ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று ஆசைப்படவே தீர்க்கதரிசியோடு இதோ தாவீது பேசத் தொடங்குகிறார். என்னை ஆண்டவர் கேதுரு மரத்தில் வைத்திருக்கிறார், அரச பதவியிலே, மகிமையிலே, அதிகாரத்திலே, பலனிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த கேதுரு மரத்தில் இருந்தேன் ஆண்டவருக்கு ஆலயம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக தாவீதோடு பேச தீர்க்கதரிசி
ஆண்டவர் அனுப்புகிறார். என காலை கட்ட சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் தாவீது பேசுகிறார், நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தி வந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த அல்பமாக எனக்கு ஆண்டவர் இதெல்லாவற்றை தந்து மறுபடி அவர் காலை கட்ட நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் வல்லம் இருந்தா போதும், நமக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தல் இருந்தால் போதும், நமக்கு கொஞ்சம் காட்சி இருந்தால் போதும், இல்லை 2-3 பேருக்கு விடுதலை கொடுத்தால் போதும், நோய் தீர்க்கக்கூடிய நிலை ஜெபித்து விடுதலை கொடுத்தால் போதும், நாங்களே எல்லாம் என்று நினைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பார்வையிலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானால் வந்ததல்ல, என்னுடைய திறமையால் அல்ல நான் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறேன், என்னுடைய ஆற்றலால் நான் அரசனானே, இந்த கேதரு மரத்தில் நான் இருக்கிறேன் என்று அவர் நினைக்கவில்லை. எல்லாமே ஆண்டவரால். ஹல்லேலூயா. அப்படி அவர் ஆசைப்படவே இதோ ஆண்டவருக்கு ஆலை கட்டும்படியான தீர்க்க தரிசனம் வருகிறது. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. என்னால் முடியாது என்று சொல்லவில்லை, ஐயா நானா என்று கேட்கவில்லை, இதோ நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதையும் கடவுளுக்கு நான் செய்ய எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பேர் போடுகிறார். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பேரை போடுகிறார், என்னுடைய இதயத்தின் பிரியமான மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படி இந்த உலகத்தில் ஒரு ஆலயம் எழும்ப வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் அனைத்து படைத்தனத்தை உருவாக்கி ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் வாசம் பண்ண, அவர் தங்க ஒரு ஆலயம் கட்ட அவர் விரும்பினார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் கடந்து வரவே நான் எம்மாத்திரம். ஆண்டவர் பேர் போடுகிறார், எனக்கு பிரியமான மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அழகையானவன் இதோ வஞ்சிக்க தொடங்குகிறான். ஆலயத்தை கட்ட முடியாத சூழ்நிலைகளே, ஏனால் அவனால் பிடிக்காது ஆலயோ. ஆண்டவர் உலகத்தில் எழும்பக்கூடாது என்று நினைக்கக்கூடியதை அழகே. அப்படி அழகை தாவீதை வஞ்சித்த பின்பு இதோடு ஆலை கட்டாமல் போகும் என்று நினைக்கிறார். அந்த ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கிறார்? நான் எம்மாத்திரம் என்ற வார்த்தைக்கு பலனாக சாலமோன் அரசனை கடவுள் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய மகனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய தாழ்மையான நான் எம்மாத்திரம் என்ற வார்த்தையை தன்னுடைய மகனுக்கு அந்த ஆசீரை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆலை கட்டக்கூடிய ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, இந்த உலகத்துக்கு யாருக்கும் கொடுக்கப்படாத ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுடைய மகனே ஆலயம் கட்டும்படியாக நான் எம்மாத்திரம் என்ற வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதோடு அது நின்று போகவில்லை, குற்றத்தின் பலனாக நின்று போகவில்லை, அது பிள்ளைகளுக்கு போகிறது. இம்மட்டும் நேரலை நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். தன்னை தாழ்த்திக் கொண்டதால் ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தொடரும்படி செய்தார். ஹல்லேலூயா. தாவீதோடு நின்று போகவில்லை, தாவீது சாகும் வரை
அரச பதவியில் இருந்து இறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்னால் ஆண்டவர் இறக்கவில்லை, கைப்பிடித்து. அவருக்கு தாழ்மை இருந்தது. இதெல்லாம் ஆண்டவரால் வரப்பட்டது என்ற எண்ணம் இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். வாசிப்பு 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். அப்போது தாவீது அரசர் ஆண்டவர் திருமுன் சென்று அமர்ந்து கூறியதாவது, ஆண்டவராகிய கடவுளே, நீர் இத்தகைய பேச்சை அடியேனுக்கு அளிக்க நான் யார், என் வீடு எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் யார் மக்காலயம் கிட்ட, என்னுடைய குடும்பம் யார். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட குடும்பம், கடவுளுடைய பாத நீதிமான் என்ற குடும்பம், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம். அவர் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். அடுத்து தன்னுடைய குடும்பத்தை சேர்த்து ஆண்டவருக்கு முன்னால் நானும் என் குடும்பமும் உமக்கு ஆலயம் கட்ட எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென் தன்னுடைய மகனை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஆதலால் அவர் பேசுகிறார், நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். எப்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் நம்மை நாம் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. கடவுளுடைய பார்வையிலே நானும் என் குடும்பமும் என்று பேச நமக்கு தகுதி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் உன்னுடைய மனைவி வரவில்லை என்றால், உன் கணவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், கடவுள் முன்னிலையிலே உன்னால் பேச முடியாது. ஹல்லேலூயா. இத்தகைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு தர மாட்டார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் சந்ததி சந்ததி வர மீட்புக்கு நடத்தப்பட, ஆசீர்வாதங்கள் கடந்து வர, அவருடைய திட்டங்கள் நிறைவேற ஆண்டவர் குடும்பத்துக்கு தர மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் விரும்பக்கூடிய ஆசீர்வாதங்களை உனக்கு கிடைக்கும். உன் பிள்ளைகள் படிப்பார்கள், உனக்கு பணம் கிடைக்கும், உனக்கு செல்வம் உண்டாகும், ஒரு வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். அதோடு முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு அப்படி அல்ல. ஆண்டவர் பிள்ளைகளை சந்ததிகளையோ கடவுள் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை குடும்பத்தோடு சேர்த்து அவருடைய பார்வையிலே தாழ்த்திக் கொள்ளுகிறார். குடும்பத்தை சேர்த்து பொறுத்து பேச அவருக்கு தகுதி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. அவன் அரசரை வணங்கி, என் போன்ற செத்த நாயின் மேல் நீர் பரிவு காட்டுவதற்கு உம் அடியான் யார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலில்லாத ஒரு முடவன், காலில்லாத காலும் தரையில் ஊனி நடக்க முடியாத ஒரு மனிதர். ஆனால் அவர் கூறுகிறார், தன்னை தாழ்த்திக் கொண்டார். ஐயோ, இந்த அரசனுடைய பந்தியில் இருக்க நாய் மாத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சத்த நாய் என்பதை ஒப்பிட்டு பேசினார். ஹல்லேலூயா. நான் ஒரு மனிதன் அல்ல, உம்முடைய பார்வையில் ஒரு செத்த நாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, எப்போது நான் என்ற எண்ணம் உடையவர்கள் அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள். அகங்காரி அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் தோற்று போவதுக்கா என்றதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் கீழடங்கி போவதா ஆண்டவர் எந்த எண்ணம் உடையவர்கள் அல்ல ஊழியர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னை தாழ்த்திக் கொள்ளுவார்கள். நான் எதுவும் இல்லை என்று
நினைப்பார்கள். அவருடைய பார்வையிலும் அவருடைய ஊழிய பாதையிலும் ஆவிக்குரிய நிலையிலும் அவருடைய வல்லமையிலும் இல்லை கடவுள் தந்திருக்கிற ஐஸ்வர்யத்திலும் நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஒரு சிலர் கடந்து வந்த பாதைகளையும் கடந்து வந்த வழிகளையும் கடந்து வந்த நிலைகளை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை அறிந்ததால் வல்லமைகளை பெற்றுக் கொண்டதால் இல்லை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதால் நான் என்ற எண்ணத்திலே வீர நடைபோடுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நிரந்தரமான ஆசீர்கள் இல்லையே. பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக இல்லையே. தன்னை மறைத்துக் கொண்டு தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் நிரந்தரமான பிள்ளைகள் பிள்ளைகள் சந்ததி சந்ததியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எம்மாத்திரம் என்ற வார்த்தையை இதோ வேதத்தின் அடிப்படையில் 3 பேர் முக்கியமானவர்களை நாம் வாசித்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நமக்கு ஆண்டவர் இவர்களை காட்டி தருகிறார். ஆண்டவர் இந்த வசனத்தை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு எத்தனை உயர்வுகள் வந்தாலும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்காஸ் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். இறைவனுக்கு ஏற்புடையவனாகி வீடு திரும்பியவன் இவனே, அவன் அல்லன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்த பெறுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை எப்படி உயர்த்த வேண்டும் உயர்த்தி கொண்டிருங்க, ஆனால் நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை எப்படி நீங்கள் தாழ்த்த வேண்டும் என்ற நிலை தாழ்த்துங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமே தாழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மையான வார்த்தை, பொறுமையான வார்த்தை, அன்பான வார்த்தை. ஹல்லேலூயா. 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 இது நமக்கு ஆவிக்குரிய ஒரு பாடமாயிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஏன்னு நாம் அகங்கார பிடித்தவர்கள் அநேக, ஆணவமுடையவர்கள் அநேக. இப்போது நாம் ஏழையாயிருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கின உடனே பின்வாங்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. உயர்த்தக்கூடியவர்கள் தாழ்த்தப்படுவீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பெண்மணி உயர்த்துவாயாக, நீ தாழ்ந்தே இருப்பா. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை சந்ததிகளையும் யாருக்குமே தெரியாமல் போகும். ஹல்லேலூயா. சவுலுக்கு நடந்தது நடக்கும். ஹல்லேலூயா. அட்ரஸ் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. இதோ தாவீது தன்னை தாழ்த்திக் கொண்டதால் இதோ மகன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். சிறந்த ஞானமுடைய மகனாய் மாறுகிறார். சந்ததிகள் மூலமா மீட்பு உலகத்துக்கு ஒளி வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் வாசிப்போம். எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாது செபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவில் கடவுள் வெளிப்படுத்திய திருவுள்ளம் இதுவே. ஹல்லேலூயா. 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 என்ன நேர்ந்தாலும் என்றால் என்ன நன்மைகள் நடக்கும். அப்போது நன்றி சொல்ல வேண்டும். நாம் பலரும் நன்மை நடந்தால் மட்டுமே நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். தீமை நடக்கும் போது, வேதனை வரும்போது சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை எனக்கு இது நன்மையாக மாறப்போவதற்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நேர்ந்தாலும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எப்போது இடைவிடாமல் நீங்கள் செபியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் தாழ்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபத்தில் இருக்க வேண்டும்.
வேண்டும், நான் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மூன்றை கடவுள் விரும்புகிறார். நமக்கு ஜெபம் இல்லவென்றால் அழகை நுழைந்து விடுவான், தீமையை தருவான், அகங்காரத்தை தருவான், ஆணவத்தை தருவான். ஆண்டவருக்கு நன்றி செல்லாமல் சாட்சி செல்லாமல் இருந்து விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இல்லாத மனிதர்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் வரை ஆண்டவரை எனக்கு செய்யும் என்று மன்றாடுகிறார். கடவுளை ஆசீர்வதித்த பின்பு அவருக்கு நீ நன்றி செல்லாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி வேண்டும். நான் எம்மாத்திரம் என்று தாழ்த்திக் கொள்கிறது மட்டும் அல்ல, நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நன்றி சொல்லி பழக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் நன்றி செல்லும் போது அழகை வெட்கமடைவான். நாம் விசுவாசத்தின் போராட்டங்கள் நின்று போகும். ஹல்லேலூயா. நமக்கு நன்மையாகவே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் மூன்று தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். இதோ எம்மாத்திரம் தாழ்த்திக் கொள்கிறதும், இதோ நாம் இடைவிடாமல் செபிக்கிறதும், நான் எப்போது எதற்கும் நன்றி செல்லக்கூடியதுமாய் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய இந்த பாடத்தின்படியே நாம் வாழ்க்கையை நடத்துவோம். நாம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை நாம் சேகரிப்போம். உலகத்தில் ஏதோ நாம் தேடுகிற செல்வம் அல்ல, நாம் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். நீங்கள் கடவுளுடைய பாதையில் தேடுகிற தெய்வீகமே உங்கள் பிள்ளைகளுக்கு மெய்யான ஒளியாக இருக்கும். ஆண்டவராகிய கடவுள் மெய்யான ஒளி, இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளி அவரே. அந்த ஒளியை நீங்கள் தேடும் போது உங்கள் பிள்ளைகள் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆதலால் ஜெபத்தில் விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேதம் வாசியுங்கள், வேதத்தின் வார்த்தைகளை தியானியுங்கள், படியுங்கள், பாடுங்கள், ஆண்டவரை துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உனக்கு நன்மைகள் செய்யும் போது ஐயா எப்படி எப்படி எப்போது ஒரு சாட்சி, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவளுக்கு தான சாட்சி அப்படி நினைக்கிற பிசாசுகள் உண்டு. அவர்களெல்லாம் நீ நினைக்கக்கூடியது உன்னை வழிநடத்தக்கூடிய ஆண்டவரை. ஹல்லேலூயா. உனக்கு அற்புதம் செய்கிற கடவுளை. ஹல்லேலூயா. தாவீது அப்படியே நினைத்து கொண்டார். ஆண்டவர் உயர்த்தினார். நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நாம் ரட்சிக்கப்படுவோம். குடும்பமாக ஆண்டவருக்குள் இருப்போம். கடவுள் நம்மை வழி நடத்துவார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory, 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 glory to power, glory to power, glory to power, glory to power. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, மக்களை ஆசீர்வதிங்க, மக்களை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord, 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 praise the Lord. Glory to Lord, glory to Lord, glory, 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 glory to power. அக்கினி, அக்கினி வல்லமே, அக்கினி வல்லமே, உன்னதத்தின் வல்லமே, உன்னதத்தின் வல்லமே எல்லார் மேல் பாயட்டமே. அபிஷேகத்தை ஊற்றிங்க ஆண்டவரே. ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, ரெட்டிப்பான வல்லமே, அபிஷேக வல்லமே, விடுதலை வல்லமே, விடுவிக்கிற வல்லமே, விடுவிக்கிற வல்லமே. சத்ரு 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 Sotro, 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 sotro. Glory to Lord, 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 glory to Lord. Amen, amen. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். Sotro, 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 sotro. Baba, baba, bara, bara, bada, bala, bara, baba, 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 bala, bara, bara, bada, bala. Amen. விடுதலை நேரம் எல்லாரும் ஜெபிப்போம். விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்போம். அம்மே அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அம்மே எல்லா இல்லத்தில் அக்கினி இறங்கட்டும், எல்லா இல்லத்தில் வல்லமை போடப்படட்டும், எல்லா இல்லத்தில் அக்கினி போடப்படட்டும், எல்லா இல்லத்தில் வல்லமை போடப்படட்டும். எல்லா தீய சக்திகள், எல்லா இருள் ஆவிகள், ஆபத்து மரணங்கள், வேதனை வறுமைகள், துன்பங்கள், துக்க செய்திகள் எல்லாம் எரிந்து போகட்டும். ஆராதனை முடித்து செல்லும் போது எல்லாம்
Shamba bara 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 bata baba 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 Bala bara bata bala bara bata bala 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 Vallame 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 தடைகளை உடைக்கிற வல்லமே பிசாசு கட்டுகளை உடைக்கிற வல்லமே உச்சப்படுவதற்காக நன்றி அம்மே மந்திரவாதத்துக்காக ஜெபிக்கிறேன் மந்திரவாத கட்டுக்காக ஜெபிக்கிறேன் மந்திரவாத கட்டுகள் உடைவதாக நேரம் உடைகிறது எல்லாரும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் வல்லமையோடு ஜெபிப்போம் மந்திரவாத கட்டுகள் உன்னை பந்திக்கிற பந்தனங்கள் மந்திரவாத தீமைகள் வெளி சாபங்கள் எரிச்சல் கண்ட ஆவிகள் பழி நாவிகள் எரிந்து போ இயேசு நாமத்திலே மந்திரவாத வெறியட்டும் இயேசு நாமத்திலே மந்திரவாத கட்டு உடையட்டும் இயேசு நாமத்திலே எரிந்து போகட்டும் உடைந்து போகட்டும் வச்சாந்தாலே இயேசு அதிகாரத்திலே எரிந்து போக ஆமென் நன்றி ஆண்டவர் அக்கினியே உன் படகிலோ உன் வள்ளத்திலோ உன் வேலைகளிலோ இல்லத்திலோ வியாபாரங்களிலோ ஆண்டவர் அக்கினி அனுப்புகிறார் எல்லாரும் வல்லமையோடு ஜெபிப்போம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் எதனால் உனக்கு போராட்டம் இருக்கிறது நேரம் எடுத்து சொல்லி ஜெபிப்போம் ஆண்டவர் அக்கினி அனுப்புகிறார் உன்னதத்திலிருந்து அனுப்புகிறார் இல்லத்தில் அனுப்புகிறார் நீ ஜெபிக்கிற விண்ணப்பத்தில் அனுப்புகிறார் ஆவியானவர் செலுத்துகிறார் ஆமென் உடைவதாக உடைக்கப்படுவதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக கட்டுகள் உடைவதாக மங்களம் வருவதாக இயேசு நாமத்திலே உடைந்து போ எரிந்து போ பச்சாந்தாலே எரிந்து போ இயேசு நாமத்திலே ஆமென் நன்றி ஆண்டவருக்கு நன்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே எல்லா தடைகளை விடைங்க விசா தடைக்கா ஜெபிக்கிறேன் பாஸ்போர்ட் தடைக்கா ஜெபிக்கிறேன் இன்டர்வியூ தடைக்கா ஜெபிக்கிறேன் உடைவதாக இயேசு அதிகாரத்திலே விசா தடைகள் உடைவதாக இன்டர்வியூ தடைகள் உடைவதாக வேலை தடைகள் உடைவதாக 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 இயேசு நாமத்தில் உடைவதாக இயேசு நாமத்தில் உடைவதாக உடைவதாக இயேசு நாமத்தில் உடைவதாக ஆமென் உயிருள்ள சாட்சிகளாக எழுப்புங்க ஆண்டவரே எழுப்பி நிறுத்துங்க ஆண்டவரே உயர்வு சம்பளத்தை கொடுங்க ஆண்டவரே உயர்வு வேலை கொடுங்க ஆண்டவரே வேலை போராட்டத்தை உடையுங்க ஆண்டவரே வேலை இருக்கிற எதிர்ப்பை எரித்து விடுங்க ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே கனப்படுத்துங்க ஆண்டவரே உயர்த்தி வைங்க ஆண்டவரே தாவீதை உயர்த்தி ஆண்டவர் மகிமை மக்களை உயர்த்துங்க மகிமை மக்களை உயர்த்துங்க மகிமை மக்களை உயர்த்துங்க ஆண்டவர் உயர்த்துங்க கடவுள் உயர்த்துங்க ஆவியானவர் உயர்த்துங்க அப்பா உயர்த்துங்க ஆமென் ஆமென் நன்றி glory to Allah glory to Allah glory to Allah ஆமென் வல்லமை போடுங்க ஆண்டவரே அக்கினியை போடுங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க வல்லமை போடுங்க ஆண்டவரே இடி ஆற்றலை போடுங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே இடிய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் எல்லாருடைய விண்ணப்பத்தை கேளுங்க அழுகையோடு வந்த மக்களே கண்ணீரை துடைத்து அனுப்புங்க வேதனை சுமையோடு வந்த மக்கள் சுமையெல்லாம் என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இளைப்பாறுதலை கொடுங்க வாழ்வை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க ஆசீர்வதிங்க ஆமென் நன்றி வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் வருகிற ஞானத்துக்காக ஸ்தோத்திரம் கல்வி ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே ஆபத்துக்களோ மரணங்களோ தீமைகளோ பாவங்களோ தீய சிந்தனைகளோ எங்கள் பிள்ளைகளை பறிக்காதபடி அழித்து விடாதபடி வஞ்சிக்காதபடி மகிமைக்கு மூடுங்க எங்கள் பிள்ளைகளை நெருப்புக்கு மூடுங்க மகிமை ஆலயத்தில் வருகிற எல்லா மக்களையும் மூடுங்க சிறுவர்கள் வாலிபர்களை மூடுங்க குடும்பங்களை மூடுங்க ஊழியர்களை மூடுங்க ஆசீர்வதிங்க
ஆண்டவரே. திருமண தடைக்காக செபிக்கிறேன். எல்லா திருமண தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்திலே. திருமணங்கள் நடக்கட்டும், நல்ல காரியங்கள் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நன்றி. குடும்பங்களை பிரிக்கிறேன், கணவன் மனைவியை பிரிக்கிறேன். மந்திரவாதங்கள் எரியட்டும், குடும்பங்களை பிரிக்கிற ஆவிகள் எரியட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேரட்டும், ஆலோசனைகள் உடையட்டும், சதி திட்டங்கள் முறியடிக்கப்படட்டும். அறிந்து போச்சாத்தாலே அறிந்து சாம்பலாகி போ. ஆசீர்வதிங்க. உம்மை நாடி தேடி வந்த மக்களுக்கு வாழ்வை கொடுங்க. கணவன் மனைவியை சேர்த்து வைங்க. பிரியாமை நெருப்புக்கள் மூடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி. வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுக்கா செபிக்கிறேன். அரசாங்கத்திலே தனியார் நிலையிலே வேலை செய்கிறேன். எல்லா தேவ பிள்ளைகளிலே வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. அவர்கள் செய்கிற வேலையிலே கனம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக. அற்புதம் நடக்கட்டும். மகிமை மக்கள் செய்கிற வேலையிலே வெற்றியோடு எழும்பட்டும், ஜெயத்தோடு எழும்பட்டும், உடல் சக ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும். சர்ப்பத்தின் அந்தகாரம் அறிந்து போ. தடைகள் முறியடிக்கிறேன். அதிகாரத்தில் இருக்கிறேன். ஆசீர்வதிங்க. வெளிநாடுகள் வேலை பார்க்கிறேன் எங்கள் சகோதர சகோதரிகள், கப்பலில் வேலை பார்க்கிற சகோதரர்கள், கம்பெனியில் வேலை பார்க்கிற சகோதரர்கள், ஆன்லைன் ஊழியத்தில் இருக்கிற அமே எல்லார் மேலே இந்நேரம் விடுவிக்கிற வல்லமை பாய்வதாக, அற்புதத்தை வல்லமை பாய்வதாக, விடுதலை உண்டாவதாக. பருகி பெருகட்டும், ஆன்லைன் ஊழிய பருகி பெருகட்டும். அற்புத அடையாளங்களாலே பருகி பெருகட்டும். அற்புதம் நடக்கட்டும். வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் சகோதரர்கள் பாதுகாக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆமென். நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. அப்பாவுக்கு நன்றி. விடுதலை ஆக்குகிறேன். நன்றி. ஆமென். படகு வெள்ளங்களுக்கு செபிக்கிறேன். படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, படகு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. வல்லமே போடுங்க. ஐயோ, கடலில் மீன்கள் இல்லை, அலைந்து திரிகக்கூடிய கடலோர மக்கள் மீது இறங்குங்க. எல்லா கடலை பூட்டி கட்டுகிறேன், எல்லா பூட்டை உடைக்கிறேன், எஸ் நாமத்தில் உடைக்கிறேன். எல்லாரும் கைதாளத்தோடு வல்லமையோடு செவிப்போம். இருள் நாவிக, வறுமை நாவிக எரிந்து போகட்டும். கடல் நீரை கவி பிடிக்கிற எல்லா இருளுகள் எரியட்டும். ஆசீர்வாத நிரப்புங்க, வீணா நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். நிரப்புங்க, நிரப்புங்க. ஆண்டவருக்கு நன்றி. நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். ஆமே. கூலி வேலைகள், கை நாள் செய்கிற வேலைகள், வீடு ஏமாறுங்க, கடை ஏமாறுங்க, செய்சுக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நிலையில்லாத வேலை நிலைப்படுத்துங்க, நிலையில்லாத சம்பளத்தை நிலைப்படுத்துங்க, கிடைக்காத சம்பளம் கிடைக்க பண்ணுங்க. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன். ஆதரவற்றவர்கள், அநாத விதவைகள் எல்லாரும் ஒப்பு கடிக்கிறேன். ஆற்றுங்க ஆண்டவரே. இந்த மக்களை தேற்றுங்க, ஆதல் படுத்துங்க, அற்புதங்களை காட்டுங்க ஆண்டவரே. ஆமே, ஆமே, ஆமே. ஆசீர்வதிங்க, நிரப்புங்க. விளந்த பாக்கியத்துக்காய் சோதரம், விளந்த பாக்கியத்தை கொடுங்க. உம்மை நாடி தேடி காத்திருக்கிறேன். மக்களுக்கு அற்புதத்தை காட்டுங்க, வெளிப்படுங்க. ஆமே. நன்றி ஆண்டவருக்கு நன்றி.
பலத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. தூர இடத்திலிருந்து வரப்பட்ட மக்களை ஆசீர்வதிங்க, புதிதாய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க. இடரை கொண்ட ஆவிகளே, லேவியாத்தாரே, லேவியாத்தாரே வெட்டுங்க, வல்லமை நான் வெட்டுங்க. ஊழியத்தின் மகிமை கெடுக்கிற வஞ்சிக்கிறவனை வெட்டுங்க. அமேயசபரே ஓய பண்ணுங்க, எசபரி சத்தத்தை ஓய பண்ணுங்க, வீழ்ச்சியடை பண்ணுங்க. பார்வோன் சேலை வெட்டி விடுங்க, கோலியாத்தை வெட்டுங்க, வெட்டிக்கிரியை அரித்து விடுங்க. ஆத்துமாக்களை வெட்டி நீக்கிற வெட்டுக்கிரியை நிர்மூலமாக்குங்க. ஆத்துமாக்களை வழிமறைக்கிற ஆவியை எரித்து விடுங்க, சாம்பலாக்குங்க. ஆமென். ஏதேன் தோட்டமா இருக்கிறது, இங்கே படையை அனுப்பி, காவல் படையை அனுப்பி நீங்களே காவல் காத்துக் கொள்ளுங்க. இந்த நீர்ப்பாய்ச்சலை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவே அக்காவி கூடாரத்தை அழகுபடுத்துங்க, இஸ்ராயேல் வாசலை அழகுபடுத்துங்க. எல்லா மக்களையும் சந்தன மரமாக, மனவுள்ள மரமாக செழித்தோங்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. ஆசீர்வதிக்கிறேன், நன்றி. எல்லா வல்லவருக்கு நன்றி. எல்லாரும் மேலே விலையேற பெற்ற ரத்தம், விடுவிக்கிற ரத்தம், விடுதலை வல்லமே பாயட்டும், பாயட்டும். அவே வல்லமே பாயட்டும். எல்லா யாதி தொல்லைகள் வெளியேறட்டும், எல்லா யாதி தொல்லைகள் வெளியேறட்டும். கேன்சர் யாதி வெளியேறட்டும், கேன்சர் கட்டி கரைந்து போகட்டும். அட்டாக்கு யாதி வெளியேறட்டும், ஆஸ்மா யாதி, விஷ காய்ச்சல், தோல் அலர்ஜி, பிரஷர், சுகர் அகன்று போகட்டும். வல்லமையினாலே நீங்க போகட்டும், கட்டிகள் கரைந்து போகட்டும், மன அழுத்தங்கள் வெளியேறட்டும், தூக்க இல்லாத நிலை மாறட்டும். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா யாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறேன், நன்றி. ஆண்டவருடைய கரு இறங்கி வருவதற்காக நன்றி. சுகமளிக்கும் கரு மக்களை தொடுவதற்காக நன்றி, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆமே, நன்றி. ஆசீர்வதிக்கிறேன், நன்றி. ஆமே. எல்லா பலியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன், நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு இருந்து ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு செபிக்கிறேன். எல்லா மக்களை ஆசீர்வதிக்கிறேன், உன் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வேண்டுதல் விண்ணப்பம் நிறைவேற உயிருள்ள சாட்சிகளாய் எழும்ப, இவர்கள் நிலைப்பட, பலிகை பெருக, எழுப்புதலை காண ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.